ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மர்டர் ஆஃப் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நாவலுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா அகாதா கிறிஸ்டி தான் எழுதியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 2017 கென்னத் பிரானக் வந்து ஒரு ஃபிலிமாக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரி ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. த மர்டர் ஆஃப் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1934. அதான் சொன்னால அகாதா கிறிஸ்டி தான் வந்து இதை எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ரைட்டிங்லேயும் க்ரைம் நாவல்லையும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான் இவங்க. இந்த ஆரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்து 1930s வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது. இது வந்து 1883 பெல்ஜியமால் ஆப்ரேட் பண்ணப்பட்ட ட்ரெயின் தான் இது. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னா பாய்ரட், இவர் வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கார் இதில். அப்புறம் வந்து எம்பர்க் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் வேகன். இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, பாய்ரட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறவராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து எவிடன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாரு இந்த நாவலில். அதுக்கப்புறம் வந்து மேரி டெபென்ஹாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்க வந்து டேசியோட கவர்னர்ஸ் லேடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹபர்ட்னு ஒரு கேரக்டர் வராங்க. இவங்க வந்து டேசியோட கிராண்ட் மதர். கொலனல் ஆர்பர்ட் லெட்னு ஒரு கேரக்டர் இருக்கார். இவர் தான் வந்து டேசியோட ஃபாதர். அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் ட்ராகோ மெரஃப்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரஷ்யன் பிரின்சஸாக இருக்காங்க. ரொம்ப ஒரு ஓல்டு லேடி அண்ட் அக்லி ஃபேஸஸோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெக்டார் எம்சி குயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து பர்சனல் செக்ரட்டரியாக இருக்காங்க. ரெச்சர்ட், இவர் வந்து ஒரு ஈவில் மேனாக இருக்கார் இந்த நாவலில். பைரட், இந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து ஸ்டாம்பிள் அப்படின்ற பிளேஸ் ரீச் ஆகணுன்றதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபைனலாக ட்ரெயினும் ஏறிடுவார். அந்த வேல வந்து 2 பேசஞ்சர்ஸை பார்ப்பாரு. இவங்க 2 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன்ஸ் மாதிரி, தெரியாதவங்க மாதிரி மாற்றி மாற்றி பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேஸை பார்த்து இவர் கண்டுபிடிச்சிருவாரு. இவங்க 2 பேர் ஈஸியாக தெரிஞ்சவங்க தான் அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபைனலாக வந்து இவர் நினச்ச பிளேஸை வந்து ரீச் ஆகிடுவார். ஸ்டாம்பிள் அப்படின்ற பிளேஸில் வந்து ரீச் ஆகிட்டு ஹோட்டல் ரூமில் இருப்பார். அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் டெலகிராம் வரும்னா, அதாவது திருப்பி வந்து லண்டனுக்கே வர சொல்லி இவருக்கு டெலகிராம் வரும். அதனால் திருப்பி ட்ரெயினில் வந்து இவர் கிளம்பலாம் அப்படின்ட்டு நிற்கும்போது இவரோட ஓல்டு ஃப்ரெண்டான எம்பர்க் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவரை வந்து மீட் பண்ணுவார். எம்பர்க் இவர் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுவார்னா, இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சீட்டை வந்து ஸ்பெஷல் கேபினை வந்து ட்ரெயினில் அரேஞ்ச் பண்ணி தரணும் பைரட்டுக்கு அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவார். ஆனால் அதே மாதிரி இவர் நினச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. பைரட் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவருடைய ஆப்போசிட்டில் வந்து 2 பர்சன்ஸை பார்ப்பாரு. ரெச்சர்ட் அண்ட் எம்சி குயினை பார்ப்பாங்க. அதாவது ரெச்சர்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ஈவல் மேன் தான். அதில் இவருக்கு வந்து ரெச்சர்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். எம்பர்க் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி இந்த ரெச்சர்டை பற்றி சொல்லியிருப்பாரு. இவனை வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், இவன் வந்து ஒரு அனிமல் பிஹேவியர் உள்ளவன், இவன் வந்து ஒரு பேட் பாஸ்ட்டை வந்து கடந்து வந்தவன், இவன் ஒரு ஈவல் மேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பைரட் வந்து ஃபைனலாக வந்து அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸை ஏறிடுவார். ரீச் ஆகிட்டோடனே அங்கே வந்து ரொம்ப ஜனமாக இருக்கும். இவருக்காக வந்து எம்பர்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் சீட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. இருந்தாலும் ஓவர் ஜனமாக இருந்ததுனால இவரால் அந்த சீட்டை ரீச் பண்ண முடியாது. ட்ரெயின் வந்து ஃபுல்லாகிடும். அதனால இவருக்கு வந்து செகண்ட் கிளாஸில் தான் கிடைக்கும் சீட்டு. அங்கேயே போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. இவர் போன அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெச்சர்டும் ஹெக்டாரும் இருப்பாங்க. இவர் வந்து பார்த்துருவார். அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருப்பார். ரெச்சர்ட் வந்து அந்த ட்ரெயினில் வந்து அந்த டிடெக்டிவ் பைரட் இருக்கிறத வந்து பார்த்துருவார். பார்த்துட்ட உடனே பைரட் கிட்ட வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பார். என்ன ஹெல்ப்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு த்ரெட்னிங் லெட்டர் வந்துகிட்டே இருக்குது, என்னை வந்து கொன்னுடுவேன், ஐ வில் கில் யூன்ட்டு லெட்டர் வந்துகிட்டே இருக்குது, எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ வந்து பைரட் டிடெக்டிவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். இல்லை, முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பைரட்டுக்கு இவரோட கேரக்டர் பற்றி முன்னாடியே தெரியும். இவரை வந்து முன்னாடியே தெரிஞ்சதுனால இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். அப்போ வந்து எம்பர்க் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. என்னென்னா, நம்ம வந்து இவருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து சீட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், இவருக்கு செகண்ட் கிளாஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்து சீட்டு வந்து கொஞ்சம் காலியானவொடனே அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு ரெச்சர்ட் வந்து அங்கே போனாலும் வந்து ரெச்சர்ட் வந்து பைரட்டுக்கு ஆப்போசிட் சீட்டில் தான் இருப்பார். பைரட் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் இருப்பார். எதனாலனா வந்து ஒரு க்ரைங் சவுண்டும் மவுனிங் சவுண்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பார் பைரட்டு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கேபினில் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இவங்களுக்குலாம் ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெவி சவுண்டு கேட்ட மாதிரி ஃபீல் ஆகும்.
அப்போ வந்து வேகன் லெட், அதாவது ட்ரெயின் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவார்னா அந்த கதவை நாக் பண்ணி கேட்பாரு, என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. இட்ஸ் நத்திங், ஐ எம் மிஸ்டேக் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. என்னன்னா எதுவும் இல்லை, நான் தான் வந்து அந்த மாதிரி சவுண்டு போட்டேன், தெரியாமல் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு வேகன் நெட்டும் வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிற சத்தமும் கேட்கல, பேசஞ்சர் சவுண்டும் கேட்காம ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்போ தான் என்ன ஆகும்னா வந்து இவருக்கு அப்பயும் வந்து தூக்கமே வராது, திரும்பி படுத்துட்டு இருப்பாரு. ஹபட்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெல் அடிச்சு இந்த மாதிரி கால் பண்ணி கண்டக்டர் கிட்ட இந்த மாதிரி என்னோட கேபினில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான், யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்கே கண்டக்டர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார். அப்புறம் செகண்டாக வந்து பைரட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா அந்த கண்டக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ட்ரெயின் வந்து இந்த ஸ்னோ பேங்க் கிட்ட வந்து லாக் ஆயிடுச்சு, இப்போ வந்து எங்கேயும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சவுண்டே இல்லாமல் ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்காங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் கேபினில் வந்து ஒரு ஹெவி சவுண்டை வந்து ஒரு நாக்கிங் சவுண்டு கேட்குது. இவர் வந்து அப்போவும் வந்து பைரட் டிடெக்டிவ் வந்து வெளியே போகாமல் உள்ளேயே இருக்கார். அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் வரைக்கும் வந்து உள்ளேயே தான் இருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்த விட்டு மூவே ஆகலை. நெக்ஸ்ட் மார்னிங் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த இடத்துல தான் இன்னும் ட்ரெயின் இருக்குது, இன்னும் வந்து நம்ம இங்கேருந்து போக முடியாமல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எம்பர்க் வந்து பைரட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ரெச்சர்டை வந்து யாரோ சாகடிச்சிட்டு இருக்காங்க அவனோட கேபினில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவர் என்ன திங்க் பண்ணுவார்னா, கொலகாரம் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எம்பர்க் வந்து பைரட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து என்ன கேட்பாருனா, இந்த கேஸை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்களான்ட்டு பைரட் கிட்ட கேட்பாரு. பைரட்டும் ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு டெட் பாடியை போய் செக் பண்ணுவாங்க. டெட் பாடியில் வந்து எந்த விதமான எவிடன்ஸுமே இருக்காது. அப்போ தான் வந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் ஆகியிருக்கும். ஆனால் வந்து இவருக்கு தெரியும் அந்த கில்லர் வந்து விண்டோர் வழியாக தப்பிச்சு போக முடியாது, பிகாஸ் அங்கே ஸ்னோவில் வந்து எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டுமே இருக்காது. அதனால் கொலகாரம் வந்து தப்பிச்சு போயிருந்தால் ஃபுட் பிரிண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் விண்டோஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவார். அப்போ வந்து இவனோட டெட் பாடியில் வந்து 12 டைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருப்பான். அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு ஹேண்ட் கீ கிடைக்கிது, அதாவது ஒரு கர்ச்சிஃப் கிடைக்கிது. அதில் வந்து ஹெச்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, எழுதப்பட்ட கர்ச்சிஃப் கிடைக்கிது. ஒரு பைப் கிளீனரும் இருக்குது அங்கே. ரெச்சட் யூஸ் பண்ண மேட்ச் பாக்ஸை தவிர வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச் பாக்ஸும் அந்த ரூமில் இருக்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவர் வந்து எல்லாத்தையும் நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணுவார். அங்கே வந்து ஒரு சின்னதாக எரியப்பட்ட ஒரு பேப்பர் இருக்கும், அதில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கோம். அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கிது. இவருக்கு வந்து யார் கொலை பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக நினச்சிட்டு இருப்பார். அப்போ தான் என்ன ரியலைஸ் பண்ணுவார்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நடந்த கொலையை பற்றி இவர் திருப்பி வந்து ரியலைஸ் பண்ணார். எல்லாமே ரிமெம்பர் பண்ணி என்ன நினைப்பார்னா, ஒரு குழந்தை சின்ன பொண்ணு வந்து ஒருத்தரால் வந்து கிட்னாப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருப்பான். கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து நிறைய மணி வந்து இவன் கேட்டிருப்பான். இந்த கொலைகாரன் கிட்னாப்பர் நிறைய காசு கேட்டிருப்பான். அவங்க எல்லாமே கொடுத்தும் கூட அந்த குழந்தைய வந்து ரிட்டன் அனுப்பாமல் அந்த குழந்தைய வந்து கொன்று இருப்பான். அதனால் பழி வாங்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இவனை கொன்று இருக்காங்க. அந்த கில்லர் வேறு யாரும் இல்லை, ரிச்சர்ட் தான். இவனை பழி வாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொன்று இருக்காங்க அப்படின்றதே இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த குழந்தையோட ஃபேமிலி தான் வந்து இவன் மேலே ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் கண்டுபிடிச்சிருவார். அந்த குழந்தையோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் தான் வந்து இவனை கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்ட்டு எல்லாரையுமே 1 by 1 இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஹெக்டார் எம்சி குயின் அப்படின்றவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவங்க வந்து ரொம்ப நர்வஸாகவே இருக்காங்க. அந்த கர்ச்சிஃபு அந்த எரியப்பட்ட பேப்பர்லாம் பார்த்தோன்னே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அந்த பேப்பரை பார்த்தோன்னே தான் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அப்போ தான் இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்களும் வந்து இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. அப்புறம் வந்து மிஸ்ஸஸ் ஹபர்ட்டை கூப்பிடுறாங்க. இவங்களும் வந்து ஆல்ரெடி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அதான் சொன்னல, கால் பண்ணியிருப்பாங்க கண்டக்டருக்கு, இந்த மாதிரி என் ரூமில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களும் வந்து இந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வரும். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து ஒரு கிளியரான சில கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் கிடைக்கும். இவர் வந்து
எல்லாருமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விமனை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ரெட் கலர் கிமோனோ அப்படின்ற ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதை வந்து வேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜாப்பனீஸ் விமென்ஸ்லாம் வந்து வேர் பண்ணுற ட்ரெஸ் தான் அது. அதை வேர் பண்ணியிருப்பாங்க. கொலை நடந்த நைட்டு வந்து நாங்கள் இந்த விமனை பார்த்தோம், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க, ரோமிங்கில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் எல்லாரோட லக்கேஜுமே செக் பண்ணுவார். ஆனால் இவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து யாரோட லக்கேஜ்லையுமே கிடைக்காது. கிரிப்டோ ஹால்சன் டு ரிச்சர்ட் இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேட் பண்ணுற அந்த டோரை யாரோ க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹால்டிகிரேட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு விமன் வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்க வந்து என்னை புஷ் பண்ணிட்டு தான் போனாங்க அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லா லக்கேஜும் வந்து செக் பண்ண பெர்மிஷன் கேட்டு எல்லா லக்கேஜும் கொண்டு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. இன்வெஸ்டிகேஷன்லேயே வந்து நிறைய திங்ஸ் வந்து இவருக்கு தெரிய வரும். நிறைய புது புது விஷயம்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ தான் வந்து கவுண்டஸ் ஹேண்ட்ரி அப்படின்றவங்களோட லக்கேஜில் வந்து இவங்க நேம் அந்த லேபிள் இருக்கும்ல, நேம் லேபிள் வந்து கொஞ்சம் வெட்டாக ரொம்ப அலையப்பட்டிருக்கும். நேமே வந்து புரியாத மாதிரி இருக்கும். வேகன் லெட்டோட யூனிஃபார்ம் வந்து காணாமல் போயிருக்கும். அது வந்து ஹெல்டிகிரேட் அப்படின்றவங்க லக்கேஜில் தான் வந்து அந்த யூனிஃபார்ம் வந்து இருக்குன்றதை கண்டுபிடிப்பார். இந்த ரெட் கிமோனோ வந்து எங்கே இருக்குன்னா, ஃபைனலாக இவர் பார்த்தவர் இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ஆனால் ஃபைனலாக வந்து இவரோட பைரட்டோட இந்த டிடெக்டிவ் பைரட்டோட பேக்கில் தான் வந்து அந்த ரெட் கிமோனோவே இருக்கும். இவருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் அந்த சஸ்பீஷியஸாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இவர் வந்து ரொம்ப வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பார். திங்க் பண்ணிவிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கண்டுபிடிப்பார். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிடாரு யாருன்ட்டு. அப்புறம் எல்லாரோட ரியல் ஐடென்டிட்டியும் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன், ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரெயினில் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு என்ன பண்ணுவார்னா, கவுண்டஸ் ஆண்ட்ரினின்னு சொன்னல, இவங்களோட ரியல் நேம் வந்து ஹெலனா கோல்டன்பர்க். இவங்க யாருன்னா, அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்ட குழந்தையோட ஆண்ட் தான் இவங்க. இவங்களோட ரியல் நேம் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க நேம் லேபிளை வந்து வெட்டாக்கிட்டாங்க. அதாவது நேம் லேபிள் வந்து அலையிற மாதிரி பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேரி டிபென்ஹம் இருக்காங்க. இவங்க வந்து டேசியோட கவர்னர்ஸு. கிரிட்டோ இவங்க வந்து டேசியோட நர்ஸாக இருக்காங்க. இவங்களோட ரியல் ஐடென்டிட்டியெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. எல்லாரை பற்றி ரிவீல் பண்ணிட்டோன்னே பிரின்சஸ் இருக்காங்களா, அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் இருக்குல்ல, அது வந்து என்னோடது தான், கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஹெச் சிம்பிள் இருந்த கர்ச்சிஃப் இருந்துச்சுல அந்த கில் பண்ணப்பட்ட இடத்துல, இவங்க அந்த கர்ச்சிஃப் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து இவருக்கும் தெரிஞ்சிடும் இவங்களுக்கும் இந்த கொலையில் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ தான் இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் செஞ்சதெல்லாம் ஓகே தான், இது வந்து எனக்கு புரியுது, பிகாஸ் அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு கிட்னாப் பண்ணப்பட்டதையும் அவரை குழந்தை வந்து சாகடிச்சதை பற்றியும் வந்து யாருமே வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணவே இல்லை, அந்த கில்லருக்கு எந்த விதமான தண்டனையுமே கொடுக்கல அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து கொலை பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. ஓகே ஃபைன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் 2 சொல்யூஷன் தரேன். என்ன பண்ணலான்னா, ஒன்று, இதில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இங்கே நிற்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து அந்த ரச்சடை வந்து கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டுடலாம். ஆர்எல்ஸ் செகண்ட் சொல்யூஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 12 மெம்பர்ஸும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மளே பழியை ஏற்றுக்கிட்டு சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் என்னன்னா, ஹபர்ட் அப்படின்ற மிஸ்ஸஸ் ஹபர்ட் இருக்காங்களா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, செகண்ட் சொல்யூஷனே பெஸ்ட் தான், நம்ம 12 பேரும் வந்து சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பைரட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனையே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் எல்லாரோட ஃபேமிலியை பற்றியும் திங்க் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டா ஏதோ அவன் வந்து கொலைகாரன் அப்படின்றதுக்காக அவன் பண்ண மிஸ்டேக்காக நம்மளாம் ஏன் சரண்டர் ஆகணும், ஒரு கொலைகாரனை தான் வந்து நீங்கள் கொன்னிருக்கீங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஃபேமிலியை பற்றியும் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எல்லோரும் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் படியே பண்ணி சால்வ் பண்ணிவிடுவாங்க இந்த கேஸை. இந்த நாவலோட தீம்ஸ் என்னென்னா, ரிவெஞ்ச், பனிஷ்மெண்ட் ஃபார் சின்ஸ். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.